கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள்ல யாராவது ஏதாவது பேசுறாங்களா, திமுக பத்தி விமர்சிக்கிறாங்களா, இல்ல இந்த மாதிரி தலைவர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுறாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த அரசுக்கு ஏதாவது பிரச்சனை பேசக்கூடிய நபர்களுக்கு குண்டாஸ் போடுறது, விவசாயிகளுக்கு ஆதரவாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக குண்டாஸ் போடுறது, இதிலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் எப்படி கொலை குற்றங்களை உங்களால் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்களிலிருந்து ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஜூவி அந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஜூனியர் விகடனுடைய அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும் இப்போ நிகழ்கால அரசியல் ப்ளஸ் யதார்த்தம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சட்ட ஒழுங்குக்கு கீழே தான் வரும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். சட்டம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. காவல்துறையை வச்சு இரும்பு கரம் கொண்டு நான் இதெல்லாம் அடக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த வீடியோ இன்னைக்கு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். அது என்னப்பா, அதுக்கான ரீசன் என்னப்பா அப்படின்னு கேட்டால், எங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இரும்பு கை எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுடன் வருகிறது நிறைய பேருடைய அந்த விமர்சனம். ஒரே மாதத்தில் 37 கொலைகள் அப்படிங்கிறது நடந்திருப்பதை ஜூவி பட்டியல் போட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் வராத கொலைகள் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. வந்த கொலைகளுடைய எண்ணிக்கை 37 அப்படின்னு சொல்கிறத உங்களால் நம்ப முடியுதா? ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே டெய்லி இல்லை, அதை விட டெய்லி ஒரு கொலை கிடையாது, ஒரு கொலைக்கும் கூடுதலான கொலைகள் நடந்து வருகிறது. விலைப்பட்டியல் பார்த்துருப்பீங்க. கொலைப்பட்டியல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? திமுக ஆட்சியில் இதோ பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் கொலைப்பட்டியல் அப்படின்னு சொல்லி அந்த கொலைப்பட்டியலுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ ஜூனியர் விகடன் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கலினுடைய டைட்டில் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மனுஷன் ஏதோ சொல்ல வராரு, ஜூனியர் விகடனுடைய ஆசிரியர் இல்லாட்டி உண்மையான கொஞ்சம் ஜேர்னலிஸ்ட் ஏதோ ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரியான நியூஸை வெளியில் கொண்டு வந்த ஜூவிக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி ஒவ்வொரு ஊடகமும் செயல்பட தொடங்கிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும் தெரியுமா? நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் என்ன, அதெல்லாம் செயல்பட வேண்டும். சரி, இந்த ஜூவி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகளின் அடிப்படையில் தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை, ரத்தத்தில் புரளும் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது தான் டைட்டில். இதில் தூங்கும் காவல்துறை அப்படின்னு சொல்லும்போதும் அதுக்கு அடுத்தபடியாக கோமாவில் உளவுத்துறை அப்படின்னு சொல்கிறதும் மிகப்பெரிய அளவில் உண்மையாக இருக்கிறது. ஏன்னா இந்த உளவு பிரிவினுடைய தோல்வியை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் நடந்த தனி மனித தாக்குதல், அங்கே ஒரு பெண்மணி தான் இருந்தாங்க, சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் தான் இருந்தாங்க அப்படின்னாலும் அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த ஒரு காவல்துறை அதிகாரி அந்த போராட்டக்காரர்களை ரொம்ப சூப்பராக, வாங்க உங்களை போராட்டம் தானே நான் செய்ய சொன்னேன், அங்கே போய் அடிச்சு விடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்வைக்கு வருது. அப்போ உளவுத்துறை எங்கேயோ ஒரு இடத்துல பிசங்கி நிற்கிறார்கள். அடுத்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட ரவுடிகள் கொலை செய்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ உளவுத்துறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா, இந்த கேள்வி நமக்கு வருது இல்லை? அப்போ இதே கேள்வியுடன் உண்மையான கொஞ்சம் ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, தமிழக மக்கள், மாணவ மாணவிகள் இதை கவனிக்கணும். நாளொன்றுக்கு காலை 8 மணி, மதியம் 2 மணி, இரவு 8 மணி என 3 நேரம், நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி 3 நேரம் DSR எனப்படும் தினசரி உளவு ரிப்போர்ட்டுகளை முதல்வருக்கு அளிக்கப்படுகின்றன. அந்த ரிப்போர்ட்டை தயாரித்து அளிப்பது உளவுத்துறை ஐஜியான செந்தில்வேலன் தான். ஸோ இப்போ உளவுத்துறையினுடைய ஐஜியாக இருப்பது செந்தில்வேலன் அவர்கள். அப்போ அவர் தான் அந்த ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுக்க வேண்டும். தமிழகம் எங்கும் எங்கெங்கு கொலைகள், கொள்ளைகள் நிகழ்ந்திருக்கின்றன, அரசியல் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை குறித்தெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்கும். இந்த அதிகாரி சரியில்லை, அவரை மாற்றிவிட்டு இன்னாரை நியமித்தால் நிர்வாகத்தை சீர்படுத்தலாம் என்கிற ஆலோசனைகளையும் உளவுத்துறை அளிக்கும். அப்போ உளவுத்துறை கொலை குற்றம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க கவனித்து முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த திட்டத்தில் இல்லை. அதை தாண்டி இந்த ஊழியர்கள் சரியில்லை, இந்த அரசியல்வாதி சரியில்லை, இவங்களெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நிர்வாகத்தை சரி பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுக்கக்கூடிய வேலைகளும் அவங்க தான் இருக்காங்களாம். ஆனால் என்ன, இங்கே சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உருப்படியாக எந்த ரிப்போர்ட்டையும் செந்தில்வேலன் அளித்ததாக தெரியவில்லை என்கிறார்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள். ஜூவி கவர் ஸ்டோரியிலிருந்து அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் தான் இது.
அப்போ உளவுத்துறை சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி குருட்டாம்போக்கில் ஜூவி வெளியில் இந்த செய்தியை வெளியிடவில்லை. ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் அவங்களுடைய அந்த ஒரு பேச்சு, அவங்களுடைய மீட்டிங்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருப்பதாக ஜூவி அறிவித்திருந்தாலும் அடுத்ததாக இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதை ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்று ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு OCIU அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கான். தமிழக காவல்துறையில் இது இயங்குகிறது. ரவுடிகள் தொடர்புடைய சீக்ரெட் ரிப்போர்ட்டுகளை சட்டம் ஒழுங்கு DGP சங்கர் ஜிவாலுக்கும் உளவுத்துறை IG செந்தில்வேலனுக்கும் அளிப்பார்கள். சமீப காலமாக இந்த பிரிவினர் சரியாக செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்கிற ரிப்போர்ட்டை ஜூவி வெளியில் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 19ஆம் தேதி பட்டப்பகலில் ரவுடி ஜான் கொடூரமாக கொல்லப்பட்டார். அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக OCIU எந்த ரிப்போர்ட்டையும் அளிக்கவில்லை. மதுரையில் கிளாமர் காளியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக OCIU ரிப்போர்ட் அளித்தும் கூட லோக்கல் காவல்துறையினர் உஷாராகவில்லை. காவல்துறைக்குள் ஒருங்கிணைப்பு என்பதே இப்போது பெருத்த கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, உளவுத்துறையும் சரியாக வேலை செய்யலை, உளவுத்துறைக்கு உதவக்கூடிய ஒரு பிரிவும் சரியாக வேலை செய்யலை. இந்த இரண்டு பிரிவும் வேலை செய்யாததை தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகிறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ 37 கொலைகள் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதா? அப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும், நமக்கும் பீகாருக்கும், நமக்கும் ஒரிசாவுக்கும், நமக்கும் வட மாநிலத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நாம் தமிழர்கள், நம்ம திராவிடர்கள்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழர்கள் ரொம்பவே அறம் நிறைந்த, ரொம்பவே நாகரிகம் அடைந்த மொழி அப்படின்னு சொல்லும்போது மூத்த மொழியை உடையக்கூடிய நமக்கு இவ்வளோ பெரிய அழுக்கான ஒரு வரலாறு புதுசாக வந்திருக்கே. 37 கொலைகளையும் தாண்டி இதை நம்ம நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதா இல்லையா? இந்த கேள்விக்கு அரசியல்வாதிகள், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பதில் தரப்போகிறாங்க? ஒரு ஊடகம் இவ்வளோ பெரிய டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்களே, இதே மாதிரி எல்லா ஊடகங்களும் ரிப்போர்ட்டை வெளியில் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்களுடைய உண்மை நிலவரம், இவங்களுடைய உண்மை முகத்தை மக்கள் ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன, அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்புறீங்க? அப்படி நம்புனீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்பிக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இதெல்லாம் விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமாங்க? நம்முடைய அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய வேலை தான். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கும் வார்டின் உள்ளே இயந்திரம் வைத்து டைல்ஸ் பதித்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அவதி. ஒரு வீட்டில் டைல்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்போ போடுவாங்கன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்தா கீழே டைல்ஸை போட்டலான்னு சொல்லி போடுவாங்க. நம்ம அரசியல்வாதிகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஸ்டான்லி மருத்துவமனையில் டைல்ஸ் எப்படி போடுறாங்கன்னா, சுற்றி நோயாளிகள் இருக்காங்க. இந்த டைல்ஸ் போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட் அதை க்ளீன் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டணும் சரியான இடத்துல. அதே மாதிரி டைல்ஸையும் வெட்டுவாங்க. இப்படி வெட்டும்போது சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டைல்ஸை பதிய வைக்கும்போது மறுபடியும் சப்தம் அப்படிங்கிறது வரும். இந்த சப்தத்தெல்லாம் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் கடந்து போகிறோம் அப்படின்னா, இப்போ சொல்லுங்கள், அரசாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவல நிலையை எடுத்து சொல்லுங்கள். ஒவ்வொரு மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக அரசாங்க பள்ளிகளையும் அரசாங்க மருத்துவமனைகளையும் விட்டுட்டு தனியார் பள்ளியும் தனியார் மருத்துவமனையும் மக்கள் தேடி போகிறாங்க அப்படின்னா, சார் உங்களுடைய சர்வீஸ் சரியில்லை சார், நீங்கள் செய்கிற வேலைகள் சரியில்லை சார். எவ்வளவோ நல்ல அரசு மருத்துவமனைகள், அரசாங்கம் நிறைய ஸ்கீம் கொடுத்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோண்டுறதும் உடைப்பதும் அதை நோயாளிகள் வைத்தே செய்வதும் இதெல்லாம் சரியா பாஸ்? இதெல்லாம் சரியில்லை பாஸ். இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன். நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டிடம் டமார்னி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஐயோ, நான் கூட நினச்சேன் ஏதோ தாத்தா காலத்து கட்டிடம் போல் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் தெரியுது, இல்லை அது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிழல் கூடம். பயங்கரமான ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்களே சார், அப்படியே டபுள் சீட்டுக்கட்டு மாதிரி விழுகுதே சார், ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். அது பலவீனமாக இருக்குன்னு சொன்னால் கூட வழக்கு வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுட்டேன், நீங்களும் உங்களுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருங்களேன். இதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் நாளைக்கு கொண்டு வரேன். இன்றைக்கி இந்த செய்திகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அது லாஸ்ட்டாக ஒன்று, சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த வழக்கில் 5 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அதில் 2 பெண்கள் 3 ஆண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வப்பெருந்தகை அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி செல்வப்பெருந்தகை அவர்கள் சொன்னாங்க.
ஆனால் என்ன இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது செல்வப்பெருந்தகையும் அந்த அக்காவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியான பல புகைப்படங்களை பார்க்க நேரிடுகிறது. நான் ஒரு ஃபேமஸான அரசியல்வாதி, என் கூட எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அதுக்காக அவங்க என் கட்சியில் இருக்காங்க, நான் சொல்லி தான் அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமான்னு சொல்லி செல்வப்பெருந்தகை அண்ணனும் கேட்பார் ஒரு கேள்வி. ஆனால் என்ன சவுக்கு சங்கர் அவர்கள் விடுற மாதிரி இல்லை. பேசாமல் செல்வப்பெருந்தகை அவர்களை ஒரு வீட்டில் ஒரு அம்மா முன்னாடி இவ்வளோ பெரிய அசிங்கத்தை செஞ்சுருக்கீங்க, அந்த வாணிஸ்ரீயா அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுங்க, மீதம் இருக்கிறதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே. இந்த சவாலுக்கு செல்வப்பெருந்தகை அவர்கள் சரியாக இருப்பாரா? பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இப்போ கிடைச்சிருச்சா? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.